சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பர்ஹாம் மகசூத்லோவுக்கும் அதிர்பேக் அப்சஸ்ராவுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் மாஸ்டர் செக்ஷனில் சுற்று 3லேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நிறைந்த ஒரு ஆட்டமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆட்டமாகவும் கண்டிப்பாக அமையும். ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இப்போ கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வித் ஒயிட் பீசஸ் பர்ஹாம் மகசூலை வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து C4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம நொதிர்பேக்கோட பக்கம் இருந்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த ஆட்டம். ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங்க்கு ஒரு சரியான ரிப்ளை அப்படின்றது E5 தான். ஸோ ரிவர்சஸ்லேன்னு சொல்லுவாங்க இதை பார்த்தால. ஸோ நைட் C3, நைட் F6 அண்ட் தென் நைட் F3. ஸோ 3 நைட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து அந்த 3 நைட்ஸ் அந்த மாதிரி அல்லது 2 நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 நைட் டெஃபினட்டாக நம்மளே பேர் வச்சுக்கலாம். 3 நைட்ஸ் வேரியேஷன் சொல்லலாம். ஸோ E4 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு G5. இங்கே அந்த பாடம் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் அட்டாக் இருக்குது. இப்போ எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பாதுகாப்பு கொடுக்கல. அதுக்கு பதில் C6 வந்து விளையாடுறாரு. ஸோ குயின் டு A4 விளையாடுறாரு அவர். இது எதுக்கு அப்போ வந்து இங்கே போனார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணாக்கா ஜஸ்ட் கிக் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடனடியே இதை வெட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வெட்டினோம் அப்படின்னா நம்ம வந்து நைட் இன்ட்டு E4 அடுத்து நைட் இன்ட்டு E4 அதுக்கப்புறம் பான் டு D5 வரும். ஸோ சென்டரில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பேஸ் கெயின் பண்ண முடியும். நைட் வந்து கிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஒரு பீஸ் ஒயிட்டுக்கு டெவலப் ஆயிருக்கு. நமக்கு சென்டரில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஓப்பன் லைன்ஸ், அதாவது பிளாக்குக்கு டெவலப்மெண்டல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி எதுவும் பர்டிகுலராக இல்லை. ஓகே தான், பொசிஷன் வைஸ் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஈக்குவலாக தான் இருக்குது ரஃப்லி. ஸோ கோயிங் பேக் இந்த கேம் குயின் A4 வந்து விளையாடுறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் அட்வான்ஸ் பண்ண முடியாமல் தடுக்கிறாரு. குயின் E7, ஸோ த்ரெட்னிங் த பான், டிஃபெண்டிங் த பான் ஃபர்தர். ஸோ F3 விளையாண்டு அதை வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணால் ஏன்னா இங்கே வந்து நம்ம கேப்சர் பண்ணும்போது நைட் F3 போய் வெட்ட போகுது. ஏதோ ஜி பண்ணலாம், யாரும் வெட்ட மாட்டோம். ஸோ G6 பிஷப்பை வந்து ஃபேன் ஷூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பான் டு D4, பான் டு D4க்கு அப்புறம் பிஷப் G7, ஸோ பான் டு C5. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் C5லாம் கொஞ்சம் அவசியமில்லாத ஒரு மூவாக தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆன்டி பொசிஷனல் மூவ் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு, ஜஸ்ட் நீங்கள் கிராம் பண்ணுற மாதிரி. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்கள் கிங் இன்னமும் கேன்சல் பண்ணாமல் இருக்குது. ஸோ நொதிர்பேக் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் பிஷப் டு F4 வந்து விளையாடுறாரு. பிஷப் F4க்கு அப்புறம் நைட் டு A6. ஸோ இந்த ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறாரு. பிஷப் டு D6 ஸ்கீவரிங் பண்ணுறாங்க. இது வந்து இந்த பான் வந்து இங்கே வரும்போதே இது ஒரு த்ரெட்டாக தான் இருந்திருக்கும். பட் அது தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து நொதிர்பேக் வந்து குயின் டு E3 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நைட்டை வந்து மூவ் பண்ணுறது தான். லைக் நைட் டு D1 போயிட்டு குயினை வந்து கிக் பண்ணி அனுப்புறது, அல்லது பான் டு H4 அந்த மாதிரி விளையாடலாம். பட் கேமில் வந்து அவர் கரெக்டாக அந்த நைட் டு D1 வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வெட்டுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பயனுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ குயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒயிட்டுக்கு ரொம்ப அந்த எக்ஸ்சேஞ்சினால் பெரிய ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறனே கிடையவே கிடையாது. அடுத்து நம்ம இந்த சென்டரையும் நம்ம வந்து பிரேக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பிஷப் வெளில வரப்போகுது. ஸோ ரூக்கை வந்து ஈஸியாக வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கிங் இன்னும் சென்டரில் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் அவர் என்ன பண்ணுறாரு, நைட் டு D1 போயிட்டு ஃபஸ்ட்டு குயினை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. குயின் E6 போனதுக்கப்புறம் நைட் F2 விளையாடுறாரு. பட் இந்த பொசிஷனில் சரியான நகர்வு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து வெட்டலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குயின் திரும்ப பின்னாடி வந்தாச்சு. ஸோ பிஷப் F8 அண்ட் தென் பான் டு E3, பான் டு B5 அதெல்லாம் பெஸ்ட் மூவ்ஸ் இந்த பொசிஷன். ஸோ குயின் C2, நைட் டு G4 இப்படி வந்து கேம் வந்து கண்டினியூ ஆகும். லைக் பிஷப் E2. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நைட் F2 விளையாடுறாரு. ஸோ நைட் F2ஓட ஐடியா என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா மேபி அவர் வந்து பானை அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் அங்கே வந்து 2 கண்ட்ரோல் இருக்குது நமக்கு. மேபி தெரியல நம்ம என்ன ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு மேபி லைக் குயின் டு C2 வந்துட்டு கூட அவர் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அவர் ரூக்கையும் காப்பாற்றிக்கிறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 4 பீஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. இன்னும் இந்த 2 பீஸ் ஆர் 3 பீஸ் மட்டும் கொஞ்சம் வந்து சைடில், எஸ்பெஷலி இந்த நைட் கூட கேமுக்குள்ளே இமீடியட்டாக ஜம்ப் ஆகும். ஆனால் ஒயிட்டை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 நைட்டு டெவலப் பண்ணியிருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணல. F3 நைட் இஸ் ஓகே, பட் F2 நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பான் டு H4, பான் டு H4க்கு அப்புறம் அவர் வந்து B6 விளையாடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேபி இங்கே கேஸ்லிங் பண்ணுறதை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா பிரச்சனை என்னென்னா இங்கே வந்து நைட் அன்டிஃபெண்டாக இருக்குது, அது பண்ண முடியாது. இன்கேஸ் கிங்கை வந்து சேஃப்டி பண்ணலாம்னு நினச்சோன்னா. ஸோ H4 அடுத்து B6க்கு அப்புறம் நைட் டு G5, நைட் டு G5க்கு அப்புறம் குயின் F5 வந்து விளையாடுறாரு. குயின் F5க்கு அப்புறம் அவர் பான் டு G4 போயிட்டு குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ கேமில் வந்து குயின் டு D5 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் நம்ம ஏன் வந்து இதை வெட்ட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி.
தாராளமாக வெட்டலாம் ஆக்சுவலி நீங்கள் நைட் இன்ட்டு G4 நைட் இன்ட்டு G4 இந்த மாதிரி த்ரெட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் பிளாக்கால். ஸோ அதனால கூட அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ குயின் டு D5 த்ரெட்னிங் த ரூக் இந்த கார்னர். இங்கே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குயின் செட் வந்து கேன்சலிங் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம கேமை பார்த்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருந்த மாதிரி, சரி பிளாக் வந்து பெட்டராக இருந்த மாதிரி நான் டிக்டேட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ இந்த பொசிஷனில் வந்து ஒயிட் வந்து பெட்டராக இருக்காரு. ஸோ B இன்ட்டு C5 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா D இன்ட்டு C5 ஸோ நைட் டேக் C5 வந்து விளையாடுறாரு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ ஆப்போசிட் சைட் கேஸ்லிங் ரொம்ப ஷார்ப்பான ப்ளே. ஏன்னா இங்கே டிஸ்கவரி இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வின்னிங் சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஓகே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒயிட்டுக்கு வந்து ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது. நீங்கள் மற்ற மூவ்ஸ் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கோ அது வந்து இல்லாமல் போயிடும். ஸோ கேமில் வந்து ஆக்சுவலாக அவர் மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த அவர் விளையாடின மூவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பேடாக அமைஞ்சு கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக அமைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா நம்ம சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப்பில் அதாவது நேரில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டோடைய ரிமைண்டர் தான் இது. ஸோ எவ்ரி சண்டே நம்ம நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு ரிமைண்டர் தான் அது. ஸோ சப்போஸ் நீங்கள் வர மாதிரினா ஒரு 9:45 வந்துருங்க. 10 o'clock வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ அந்த கேமை வந்து கன்டினியூ பண்ணலாம். கேமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயின் C2 வந்து போகிறாரு. ஸோ குயின் C2க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா குயின் டேக்ஸ் A2 வந்து விளையாடுறாரு. அதுக்கு பதில் இந்த பொசிஷனில் அவர் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து டிஸ்கவரி இருக்குது ஓகேங்களா. ஸோ டிஸ்கவரி அன்லீஷ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து குயின் மேலே த்ரெட் இருக்குது. குயின் மேலே த்ரெட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குயினை மூவ் பண்ணிக்கலாம். அதுதான் அவர் பண்ணியிருக்கிறாரு. குயின் C2 போகிறாரு. பட் இங்கே A2 வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குது. ஸோ அதை வெட்டினா சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கிங் வந்து ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. ஆனால் அவர் என்ன ட்ரை பண்ணிக்கலாம்னா குயின் A3. ஸோ குயின் A3க்கு அப்புறம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது பிளாக்கு ஆக்சுவலாக. ஸோ லைக் குயின் டு C4 செக்கு குயின் C4 செக் அண்ட் தென் கிங் B1 அண்ட் தென் நைட் டு B7. ஸோ நைட் டு B7க்கு அப்புறம் திஸ் இஸ் டெட் லாஸ்ட் ஃபார் ஆக்சுவலி பிளாக். ஸோ ஒயிட் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல குயின் வந்து எஸ்கேப் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. ஓகே இந்த இடத்துல குயினை நம்ம வந்து வேறு எங்கேயாவது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்தோம் அப்படின்னா லைக் குயின் C4 தான் போகணுமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது மூவ் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குயினுக்கு எஸ்கேப் ஸ்கோரே கிடையாது. நீங்கள் எண்ணி கூட பார்க்கலாம், எங்கேயுமே வைக்க முடியாது குயினை. ஸோ அதனால தான் எண்ட் ஆஃப் த வேரியேஷன் குயின் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ நைட் இன்ட்டு C5 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் C2 போகிறாரு. இதனால் அவருக்கு இருந்த அட்வான்டேஜ் வந்து போயிடுது. ஸோ குயின் மேலே இருக்கக்கூடிய த்ரெட்டு இப்போ குயின் C2 செக்கும் கிடையாது அவருக்கு. ஸோ குயின் இன்ட்டு A2 ஸோ பிஷப் இன்ட்டு C5 வந்து விளையாடுறாரு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ருக் டு B8. ஸோ ருக் டு B8க்கு அப்புறம் பான் டு B4 குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ அப்புறம் குயின் A3யில் வந்து வச்சு செக்கு கொடுக்குறாரு. செக்கு கொடுத்தவொடனே அவர் என்ன பண்ணுறாரு கிங்கை வந்து தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு போகிறாரு. அதுதான் வந்து மெயின் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து குயின் B2 செக் வைக்க முடியாது. சாரி குயின் B2 வந்து பிளாக் பண்ண முடியாது. பிளாக் பண்ணிங்க அப்படின்னா செக் கொடுத்துட்டு நம்ம டிஸ்கவரி கொடுக்கலாம். டிஸ்கவரி கொடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு வின்னிங் பொசிஷன் வந்து அமையும். ஏற்கனவே வந்து அவர் ஓகே ஒரு பீஸ்க்கு 2 பான் இருக்குது. பட் இருந்தாலும் அட்டாக்கிங் பொசிஷனில் பிளாக் தான் வந்து இருக்கிறாரு. ஸோ கிங்கை வந்து D2 கொண்டு போகிறாரு. அடுத்து நைட் டு D5. ஸோ நைட்டை இன்வால்வ் பண்ணுறாரு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது மூவ் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து இங்கே வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல அவர் ரூக்கை லிஃப்ட் பண்ணி குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. C3 ஸ்கொயரில் நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மல்டிபிள் பீசஸ் வந்து அந்த C3 ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு சூப்பரான ஒரு டிஃபெண்டரை இன்வால்வ் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் ப்ரில்லியண்ட்டான ஒரு இன்டர்ஃப்ரென்ஸ் மூவ்னு சொல்லுவாங்க. அல்லது இன்டர்மெசோன்றது இன்பிட்வீன் மூவ். பட் இன்டர்ஃப்ரென்ஸ் அதாவது குறுக்க வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழி மறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பிளாக் ஹேடிங் அல்லது பேரியர் எப்படின்னா சொல்லலாம். ஸோ ரூக் டு A3 வந்து விளையாடுறாரு. ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ். இந்த பொசிஷனில் வந்து அவர் பெஸ்ட் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாரு நைட் FE4. ஏன்னா இந்த நிலையில் நீங்கள் வந்து பிஷப்பால் வெட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா யூ ஆர் கெட்டிங் செக்மேட்டட் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஷப் C3 ஸ்டார்டிங் வித் பிஷப் C3 செக். ஸோ கோயிங் பேக் இந்த கேம் பிளேஸ் நைட் FE4. அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு H3 ரூக்கை ட்ரேட் பண்ணுறாரு. பிஷப் இன்ட்டு H3 பான் டு H6 அண்ட் தென் நைட் டு F3. ஸோ இந்த இடத்துல பிளாக் அதாவது ஒயிட்டுக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது திரும்பவும் கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லிஃபை பண்ணுறதுக்கு நைட் X F4.
கிங் டேக்ஸ் F4 ஆடும்போது F7 ஆடும்போது ரூக் F1 செக் நம்ம வந்து கொடுக்க முடியும். அடுத்து கிங் G8 அண்ட் தென் நைட் F6 செக். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸ் வந்து நம்ம லிக்விடேட் பண்ணி கொஞ்சம் கேமை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நைட் F3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் B4 த்ரெட்னிங் த குயின் C1. இந்த பொசிஷனில் வந்து குயின் C1க்கு அப்புறம் அவர் குயின் A5 விளையாடுறாரு, செட்டிங் அப் நாஸ்ட் டிஸ்கவரி. ஸோ கிங் டு E3, கிங் டு D3, E3க்கு அப்புறம் நைட் பான் டு D5. நைட் டு D5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் அவர் பானை வச்சு நைட்டை வந்து ஓட வைக்கிறாரு. ஸோ நைட்டு ஓடினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பான் டு H5 விளையாடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கிங் டு F2, அடுத்து H into G4. ஸோ வந்து ஃபோர்க்கு. ஸோ ஃபோர்க் பண்ண உடனே இங்கே வந்து கவுண்டர் அட்டாக் மாதிரி பண்ணுறாரு. ஸோ குயின் வந்து நகர்ந்து போனதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து குயினை வந்து D2ல வைக்கிறாரு. இப்போ நீங்கள் நைட்டை மூவ் பண்ணிங்க அப்படின்னா குயின் வந்து கேம்குள்ளே இன்வால்வ் ஆகி ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணோம். ஸோ சரி ஓகே, இந்த பொசிஷனில் வந்து நம்ம பிஷப் இன்ட்டு G4 விளையாடலாமா அப்படிங்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம அதையாவது வந்து விளையாடிருக்கலாம். ஏன்னா பிஷப் இன்ட்டு G4 அதுக்கப்புறம் அப்படியே கேம் கண்டினியூ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது ரெண்டுமே பண்ணலை. நைட் டு D2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டை வெட்டிடுறாரு. நைட்டை வெட்டினதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் C8 அண்ட் தென் F டேக்ஸ் E2 இன் பிட்வீன் மூவ் அண்ட் தென் கிங் டேக்ஸ் E2, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் C8. ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பான் வந்து பார்த்திங்கன்னா நொதிர்பேக் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆட்டம் இது. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 34வது மூலையை வந்து பார்த்திங்கன்னா பர்ஹம் மகசூதில் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ அப்துஸ்ராஃப் நொதிர்பேக், ஏன்னா நம்ம வந்து இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோர் த கேம்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ஈவன் அலிரிசா ஃபெருஷோ கேமும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம எப்படி இந்த பக்கம் நம்ம வந்து குகேஷ் ப்ளஸ் பிரக்னானந்தா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவன் விதித் குஜராத்தி, இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய எப்படி ஸ்ட்ராங்கான பிளேயரோ அந்த மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானோட பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் நொதிர்பேக் அப்துஸ்ராவ். அதாவது கேண்டிடேட்ஸில் வந்து அவருக்கு இடம் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் லைக் அலிரிசா ஃபெருஷா மாதிரி தான் இவருமே. ஏன்னா வந்து கொஞ்சம் யங்கஸ்ட் பிளேயர், ஓகேங்களா. ஸோ கோல்டு மெடலிஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒலிம்பியாடில் வந்து கோல்டு மெடல் வாங்கினார். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். ஸோ அட்டாக்கிங் கேம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நம்ம சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப்பில் நடக்கக்கூடிய கிளப் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கணும் அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் 9:45க்குள்ளே வந்து ரீச் ஆகிடுங்க. ஸோ 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.